சார் என்கிட்ட பணம் கொடுத்து அவங்க சொல்ற மாதிரி செய்ய சொன்னாங்க சார். மத்தபடி வேற எதுவுமே எனக்கு தெரியாது சார். எதுவும் எனக்கு தெரியாதுன்னு எவ்வளவு அசால்ட்டா சொல்ற? நீ பண்ணது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? கண்டிப்பா உனக்கு இதை யார் பண்ண சொன்னாங்கன்னு தெரியும். இப்ப நீ அவங்க பேரை மட்டும் சொல்லல, அப்புறம் நடக்கிறதே வேற. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டு கார்த்தி சொல்லிதான் சார் நான் இதை பண்ணேன். சரி, அவன் போட்டோ இருக்கா? இருக்கு சார். தாக்குல சொல்லு. அண்ணே, எங்க வீட்டுல நிலைமை கைமீறி போயிடுச்சுட்டேன். சுதாகரும் ராஜேஸ்வரி பாட்டியும் அண்ணிய வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்கண்ணே. ரொம்ப தரக்குறவா பேசிட்டாங்கண்ணே. பாரதி இங்க கிளம்பி போறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. இந்த பாரதி அவக்கள நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது பாரதி வீட்டை விட்டு போகாம தடுத்து நிறுத்து. அதுக்குள்ள நான் வந்துடுறேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணே? அண்ணா என்னாச்சு? பாரதி வீட்டை விட்டு வெளியே போகாம பாத்துக்கோ, நான் உடனே வந்துடுறேன். அண்ணே, வீட்டுல இருக்கிற நிலைமையை பார்த்தா என்னால ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியலண்ணே. நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே. சரிடா, நான் வந்துடுறேன். எதுக்கு நிக்கிற? திரும்பி பார்க்காம போயிட்டே இரு. இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. ஆதி வந்துட்டான், அவன் பார்த்துப்பான். எல்லாரையும் கூட்டிட்டு எங்க கிளம்புறீங்க? எல்லாரும் வீட்டை விட்டு போறாங்க. என்ன சொல்றீங்க? வேற என்ன பண்ணணும்? ஆபீஸ்ல பணத்தை திருடினவ நாளைக்கு நம்ம வீட்லயே ஏதாவது பண்ண மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? ஆதி, மித்ரா போன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னா. இனி ஒரு நிமிஷம் கூட இவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். தப்பு நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது எப்படி நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. பாரதி இன்னைக்கு ஈவினிங் தான் ஆபீஸ்ல இருந்து ரிலீவ் ஆகுறாங்க. அது வரைக்கும் வீட்டுல இருக்கட்டும். மாப்ள, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இவ ஒரு திருடி. இவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. யாரை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். தகுதி தராதரம் இல்லாம
ரோட்ல போறவங்கள வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சா இப்படித்தான் நடக்கும். பாட்டி வாங்க. பாரதி இருங்க, நான் பேசுறேன். நீங்க என்ன மதிக்கிறதா இருந்தா நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. இது பாருங்க, நான் பாரதிக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசல, மனிதாபிமானத்தோட பேசிட்டு இருக்கேன். வயசான பாட்டி சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு திடீர்னு வீட்டை விட்டு போக சொன்னா அவங்க எங்க போவாங்க? அதை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? பாரதியை மாட்டி விடுறதுக்காக போட்ட பிளானை பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோல இருக்கிறவனை கண்டுபிடிச்சா இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சிடும். சர்வேஷ்க்கு உடனே இந்த போட்டோவை அனுப்பி அது யாருன்னு பார்க்க சொல்லி கேட்கணும். ஆதி, எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். திடீர்னு ஃபோன் பண்ணி ஆட்டோ பத்தின டீடைல்ஸ் கேட்ட, அப்புறம் டிரைவர் கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லையே. ஏதாவது ப்ராப்ளம் ஆதி? நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். ஆதிக்கு மட்டும் எல்லாத்தையும் நான் தான் பண்ணனு தெரிஞ்சிடவே கூடாதா? என்ன விஷயம்? எனிதிங் ஃபார் யூ. நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் இப்போ உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன். அவனை பத்தின டீட்டெயில்ஸ் எனக்கு இப்ப கிடைக்குமா? ஓகே ஆதி, செக் பண்ணிட்டு 10 மினிட்ஸ்ல கால் பண்றேன். ஓகே, நீ எனக்கு அனுப்பி விடு.